ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தானே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது எப்போ திருப்பி விஜயன் அவரோட எலெக்ஷன் ரேலியை ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு தான். அதுக்கான அப்டேட்டுமே இப்போ வந்துக்கிட்டு இருக்குங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா December 4th ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா December 6க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நடுவில் ஒரு சின்ன சிக்கல்லாம் இருக்குது. என்னவா? ஸோ யூஸ்வலாக வர்றது தான் விஜயண்ணாக்கு. ஸோ போலீஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டைம் நாங்கள் செக்யூரிட்டி கொடுக்க முடியாது, ஏன்னா இந்த கார்த்திகை தீபாவளி அதெல்லாம் வர்றதுனால டேட்ஸை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்ற மாதிரிலாம் இப்போ சில சோர்ஸஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ எப்போ அவங்களும் எப்போ கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன டேட் திருப்பி ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இன்னொன்றுமே என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, உங்களுக்கு அந்த ரேலி போயிட்டுருக்கோம் இல்லையா, யூஸ்வலாக வீக்கெண்ட்ஸில் இருக்கும். பட் வீக்கெண்ட்ஸில் இல்லாமல் இந்த வாட்டி வீக் டேஸில் இருக்க போகுது. அண்ட் வீக் டேஸில் எதுக்காகனா உங்களுக்கே தெரியும், கூட்டத்தெல்லாம் கம்மி பண்ணுறது. ஏன்னா ஸ்கூல், காலேஜஸ், ஆஃபீஸ் கோயர்ஸ்லாம் போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நிறையா பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கரூர் ஸ்டாம்பீட் எதுவுமே நடந்திருக்கக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரு வீக்லேயும் விஜயனா ரெண்டு டிஸ்ட்ரிக்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, போய் மீட் பண்ண போகிறாரு மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ண போகிறது இந்த வாட்டி எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து தான் அங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாருன்ற மாதிரி டாக்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தாட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.